Hello friends, welcome to Daily Share Market channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நம்மகிட்ட பணம் இருக்கு அதை எப்படி சேமிக்கிறதுன்னு நமக்கு தெரியல அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் இருக்கு அதை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 50 30 20 ரூல்ஸ். இது என்னன்னா ஒரு பணத்தை சேமிக்கிறதுக்கு வந்து எந்த வழின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ரூல் இருக்கு. அதில் நீங்கள் ஒரு சேலரி வாங்குறீங்கன்னா அதில் 50% வந்து உங்கள் எசென்ஷியல்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து அடிப்படை தேவைகள் சில இருக்கும். இப்போ சில பேர் வாடகை வீட்டில் இருக்காங்கன்னா வாடகை கொடுத்து தான் ஆகணும், மளிகை பொருள் வாங்கி தான் ஆகணும், பாலுக்கு வாங்கி தான் ஆகணும், பெட்ரோல்ஸ், அந்த மாதிரி எசென்ஷியலாக வந்து சில தேவைகள் இருக்குன்னா அதுக்கு நம்ம வந்து ஒரு 50% அமௌண்ட் வந்து நம்ம ஒதுக்கிடணும் நம்ம சேலரியில். மீதி 30% வந்து வான்ஸ், அதாவது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் டிவி பார்ப்பீங்க, அதுக்கு ரீசார்ஜ் பண்ணணும், மொபைல் ரீசார்ஜ் பண்ணணும். இப்போ சரி சில டைம்ஸ் வந்து ஹோட்டல்ஸ் போகலான்னு சொல்லிட்டு ஹோட்டல்ஸ் போவீங்க, அதுக்கு கொஞ்சம் செலவாகும். அந்த மாதிரி தேவைக்கு வந்து ஒரு 30%ஓட அமௌண்ட் வந்து நீங்கள் ஒதுக்கிடணும். மீதி 20% இருக்குல்ல, அதை வந்து உங்கள் சேவிங்ஸுக்கு வந்து ஒதுக்கிடணும். இது வந்து 50 30 20 ரூல். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் 30 60 90 டேஸ் பிஃபோர். அதாவது இப்போ ஒரு பல்கான அமௌண்ட்டில் எனக்கு ஒரு பொருள் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பிஃபோராக பிளான் பண்ணிடணும். இப்போ நான் ஒரு டிவி வாங்க போகிறேன், ஒரு 10,000 15,000 டிவி வாங்க போகிறேன்னா மொபைல் வாங்கணும் நினைக்கிறவங்க வந்து அதுக்கான அமௌண்ட் வந்து பிஃபோராகவே நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ சின்ன அமௌண்ட்னா 30 நாள் போதும், கொஞ்சம் பெருசுனா 60 நாள், கொஞ்சம் ஒரு டிவி ஃப்ரிட்ஜ் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் பிஃபோராக வந்து அந்த அமௌண்ட்டை வந்து சேமிக்க ஆரம்பிச்சிடணும். நெக்ஸ்ட் வந்து பிளான் யுவர் பட்ஜெட். அதாவது நான் என்னென்ன செலவு பண்ண போகிறேன், எசென்ஷியல்ஸ்லேயே வந்து தேவையில்லாமல் நிறையா வாங்குவோம். இப்போ வந்து கடைக்கு போவோம், இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் தேவையில்லாமல் ஒன்று பார்ப்போம், அதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம அமௌண்ட் வந்து கொஞ்சம் சேவிங்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மேக் டைம்லி இஎம்ஐ பேமெண்ட்ஸ் டு அவாய்ட் பெனால்ட்டி. இப்போ சில பேர் வந்து இஎம்ஐயில் வந்து ஏதாச்சும் பொருள் எடுத்திருப்பீங்க, அந்த பொருளுக்கு வந்து இப்போ எவ்ரி மந்த் வந்து 5th அன்னைக்கு வந்து நம்ம வந்து பே பண்ணணும், இஎம்ஐ பே பண்ணணும்னா நீங்கள் அந்த டைமில் கண்டிப்பாக வந்து பே பண்ணுறீங்க தயவு செஞ்சு. ஏன்னா ஒரு நாள் டிலே ஆனால் கூட அவங்க எக்ஸ்ட்ரா பெனால்ட்டி போட்டு நம்மக்கிட்ட இருந்து அமௌண்ட்டை பிடுங்கிடுவாங்க. இதோட மெயின் மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் அமௌண்ட்டை சேமிக்கணும், ப்ளஸ் அன்வான்டாக நம்மக்கிட்ட இருந்து அமௌண்ட் வந்து ஸ்பிட் ஆகாமல் பார்த்துக்கணும். தேவையில்லாமல் இப்போ இந்த இஎம்ஐயில் வந்து போகும் பெனால்ட்டி, அந்த மாதிரி இதில் வந்து தடுக்கணுன்றது தான் இந்த வீடியோட மெயின் மோட்டிவ். நெக்ஸ்ட் வந்து புட் யுவர் சேவிங்ஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இந்த 20% சேவிங்ஸ் சொன்னான்ல, அந்த 20% சேவிங்ஸ் வந்து நம்ம சும்மாவே இப்போ 10,000 வந்து 2,000 20%, அதில் வந்து நான் சும்மா எடுத்து வீட்டில் வச்சுருக்கேன்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு தங்கத்திலே அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி ஆல்ரெடி 2 வீடியோ வந்து போட்டிருக்கோம், கோல்டு வெர்சஸ் கோல்டு பீஸ் அண்டு சிப்புன்னு ஒன்று ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. அந்த வீடியோஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு பார்த்துருங்க. பார்த்துட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு சிம்பிளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து சேவ் தி போனஸ். இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து தீபாவளி போனஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. சில பேருக்கு இன்சென்டிவ் அந்த மாதிரி வரும். தீபாவளி போனஸ் வரவங்க வந்து இந்த மந்த்து தீபாவளி போனஸ் வரும், இதை நம்ம எப்படி செலவு பண்ணலாம்னு யோசிக்கிறத விட்டுட்டு அந்த அமௌண்ட்டை வந்து எப்படி சேமிக்கலாம் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து அவாய்ட் கிரெடிட் கார்ட்ஸ். கிரெடிட் கார்டெல்லாம் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்து அன்வான்டாக வந்து நம்ம இப்போ நம்ம கையில் பணம் இல்லாதப்ப அதை வந்து நம்மளுக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஸோ நம்ம பிளான் வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு பணம் இல்லாமல் எப்படி சர்வை பண்ணுறது நம்ம கற்றுக்கலாம். இதே கிரெடிட் கார்டுன்னு ஒன்று வந்துச்சுன்னா என் கையில் காசு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வாங்குறீங்க, அந்த அமௌண்ட் நம்ம திரும்ப கட்டணும், அதை மனசில் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். மேக்ஸிமம் 99% வந்து கிரெடிட் கார்டை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள் எல்லாரும். நெக்ஸ்ட் அவாய்ட் மேக்கிங் ஃபேன்சி பர்ச்சேசஸ். அதாவது இப்போ எனக்கு வந்து ஃபோன் வந்து பேசுறதுக்கு தான், இல்லை ஏதோ ஒன்று நம்மளுக்கு முக்கியமான தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம மொபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அதை 10,000 மொபைல்லையும் அதே தான் இருக்க போகுது, 20,000 மொபைல்லையும் அதே தான் இருக்க போகுது. ஸோ உங்கள் அவாய்ட் வந்து பண்ணிங்க, பெரிய அமௌண்ட்டில் வாங்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு கம்மியான அமௌண்ட் நம்மளுக்கு தேவை என்னமோ அதை மட்டும் வாங்குங்க. பைக் வாங்குறதா இருந்தாலும் சரி, 50,000 பைக் கிடைக்குன்னா அதை வாங்குங்க. இல்லை நான் 1.5 லட்சத்தில் தான் பைக் வாங்குவேன், 2 லட்சத்தில் தான் பைக் வாங்குன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பைக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய பண தேவைக்கு வந்து நம்ம தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழணும். நெக்ஸ்ட் வந்து சேவ் இன் ஹுண்டி.
ஒன்றும் இல்லை, உண்டியலில் இருக்குல்ல, உண்டியலில் வந்து நீங்கள் வந்து ரெகுலராக இப்போ கடைக்கு போகிறீங்க, சில்லறை காசு திரும்ப கொடுப்பாங்கள்ல, அதை கொண்டு வந்து உண்டியலில் போட்டால் கூட போதும். கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சா கூட ஒரு வருஷம் 1.5 வருஷம் நீங்கள் போட்டிங்கன்னா தாராளமாக 2000 3000 வந்து ஒரு உண்டியலில் வந்து சேமிக்க முடியும். இதுலேயும் ஒரு சேவிங்ஸ் என்னென்னா, உண்டியலில் வந்து நான் மண்பானையில் தான் வாங்குவேன்னு கிடையாது, பிளாஸ்டிக்கில் வாங்குங்க. தயவு செஞ்சு பிளாஸ்டிக்கில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கம்மி. உண்டியல் சேமிக்கிறதுக்கு தான். அதை மண்பானையில் வாங்கினா என்ன, பிளாஸ்டிக்கில் வாங்கினா என்ன, பிளாஸ்டிக்கில் வாங்கினா ரேட்டு கம்மி. அதுலேயும் நீங்கள் வந்து ஒரு சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும். பே ஹை இன்ட்ரெஸ்ட் லோன் ஃபர்ஸ்ட். இப்போ இல்லை என்னால் முடியாத பட்சத்தில் சில பேர் வந்து லோன் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகும். பர்சனல் லோன்ஸ் மேக்ஸிமம் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு லோன் எடுக்கிறீங்கன்னா, இப்போ 2-3 லோன் சில பேர் வச்சுருக்கீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு லோன் வந்து 15% இன்ட்ரெஸ்ட்டு, செகண்ட் லோன் வந்து 10% இன்ட்ரெஸ்ட்டு, தேர்ட் லோன் வந்து 5% இன்ட்ரெஸ்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த 15% லோன் எடுத்தீங்கல்ல இன்ட்ரெஸ்ட்டில், அதை ஃபஸ்ட்டு கட்டுங்க. ஏன்னா அதில் தான் நம்ம அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து எக்ஸஸாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த லோனை ஃபஸ்ட்டு நீங்கள் கட்டி முடிக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 15% வந்து நீங்கள் பர்சனல் லோன் எடுத்துகிட்டு அதை கட்டணும்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ உங்ககிட்ட கோல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கோல்டு வந்து அடகு வச்சுட்டு ஒரு 9%, இப்போ மேக்ஸிமம் வந்து 9% எல்லா பேங்க்லேயும் தராங்க. அந்த இது அடகு வச்சுட்டு அதில் வர அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் 15% இருக்கிற லோனை வந்து கட்டி முடிச்சிருங்க. கட்டி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 6% வந்து குறைஞ்சிருக்கு. அது கூட ஒரு சேவிங்ஸ் தான். அதே மாதிரி இஎம்ஐ வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இந்த முன்னாடி சொல்லியிருக்கேன், இந்த பிளான் 30, 60, 90 டேஸ் பிஃபோர் சொன்னல, அது எதுக்குன்னா இந்த இஎம்ஐ வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ ரொம்ப பெரிய அமௌண்ட்டு 1 லட்சம் அமௌண்ட் இருந்தால் கூட நீங்கள் ஒரு 50,000 சேவிங்ஸ் பண்ணிவிட்டு மீதி 50,000 மட்டும் நீங்கள் இஎம்ஐ போடலாம். அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் வந்து நிறையா இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.